ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஈல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இனிமேல் தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரையை சமைச்சிட்டு இந்த கீரையிலே இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன கீரைன்ட்டு உங்கள்கிட்ட மாதிரி சொல்லிக்கிறேன். சர்க்கரை வள்ளி கிழங்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த கீரை, அந்த கிழங்கோட கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இன்றைக்கி சம்பால் செய்ய போகிறேன். இது இதே மாதிரி நீங்களும் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் இப்போ வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்ட போகிறேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கிழங்கு மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கீரை எப்படி இருக்குன்னு தெரியாது, இல்லை சாப்பிடலாமா வேண்டாமான்னு கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த கீரையை சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். இதோட காம்பு முத்தின காம்பு தூக்கி வச்சிடலாம். முத்தலைன்னா அழகாக ஒடிச்சிட்டு அதோட நாரை இழுத்து போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆய்ஞ்சிட்டு அதை க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆய்ஞ்சிட்டு இப்படி நான் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம அலசினோம்னா, சம்டைம் இது இந்த கொடி தரையில், அதாவது மணல்லே வளரக்கூடியது. இதில் பூச்சோ எதுனா இருந்துச்சுன்னா, மண் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுத்தமாக வெளியாகிடும். அதுக்காக தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ட் ஷேப்பில் ஒரு இலை இவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, நம்ம சேனலில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நான் இந்த ஹார்ட்டை டெடிகேட் பண்ணுறேன். அழகாக இருக்குது பாருங்கள், ஸோ கியூட். ஓகே, இது கொஞ்ச நேரம் இப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை, நான் ஒரு பெரிய வெங்காயம் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சிறிதளவு பூண்டு, உரப்புக்காக 2 உரப்பு மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளிக்ஸ், காய்ந்த மிளகாய் அரைச்சது ஃப்ரெண்ட்ஸ், இதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சென்னாங்குண்ணி, இது இறால் ஃப்ரெண்ட்ஸ். காய்ந்த இறால் சின்னதாக இருக்கும். சம்டைம் நான் ஏன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன்னா, சில நேரம், அதாவது பல நேரம் கூட சொல்லலாம், இதில் மணல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம ஊற வச்சுட்டு இப்படி மேலாக எடுத்தோமா அந்த மணல்லாம் அடிப்பகுதிக்கு போயிடும். அதுக்காக தான் நான் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் சாஸ் தீரம் சிறிதளவு. இப்போ நான் இதை எல்லாத்தையும் இடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சில்லி ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி இடிக்கிற உரல்ல நான் இப்போ இடித்து எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சி. பூண்டு இடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வெங்காயம், அடுத்ததாக 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளிக்ஸ் இதிலே போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஊற வச்ச சென்னாங்கண்ணி, இதையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேஸ்ட்டாக இடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு குறைப்பாக இடிச்சுக்கிட்டால் போதும். இப்படி இடித்தா தான் இந்த சமையலுக்கு அருமையாக இருக்கும். அடுத்ததாக கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கீரைலாம் பழுதடைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம தோய்ச்சி கழுவிட்டனால. ஸோ சரி, விடு, சமைச்சு சாப்பிட தானே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போயிட்டு பழுதடை போகுது. எப்படியோ ருசியாக சமைச்சு சாப்பிட்டா சரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடேறினது இடித்து வச்சு விழுத சேர்த்துக்கலாம். இது நல்ல வறுகலாக வறுத்து எடுத்துக்கலாம், அதாவது வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வேணால், கொஞ்சமாக போதும். இந்த சமையல் அதிகமாக நீர் சேர்க்கக்கூடாது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாஸ் தீரம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக உப்பு தேவையான அளவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரீனாக இருக்குது. இந்த மாதிரி க்ரீனான காய்கறிகளை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்ம சேனலில் ஏன் காய்கறி போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க? காய்கறி பிடிக்காதோ? கண்டிப்பாக அன்றாட உணவில் நம்ம காய்கறி எடுக்கிறது ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ்.
காய்கறிகளையும் நம்ம விரும்பி உண்ண வேண்டும். அதுக்காக தான் நானும் இந்த மாதிரி காய்கறி ரெசிபி செஞ்சு போடுவேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறதுங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டாடா பாய். டாடா.